வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மாடலிங்கு இது மாதிரி வந்து 3Dக்கு வந்து நம்ம நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்போம். மாயா, பிளெண்டர், ஜீப்ரஸ், ஸோ இது மாதிரிலாம் நிறைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு மாடல் தேவைப்படுது. சிம்பிளாக ஒரு மாடல் பண்ணணும், ஒரு கியூபோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம எப்படி மாடல் பண்ணலாம்? ஒரு கியூப் வந்து 3D கியூப் வேணும், ஒரு ஸ்பியர் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி சின்ன மாடல் வேணும். அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐகான் மாதிரி வேணும். அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த ஒரு வெப்சைட் பற்றி தெரிய வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா வந்து CLARA.io அப்படின்னு. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுன்னா பார்த்திங்கன்னா 3D ஆர்டிஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இல்லைனா வந்து நார்மலாக டெவலப்பராக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ யூனிட்டி டெவலப்பர், இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு மாடல் தேவைப்படும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட சாஃப்ட்வேர் இருக்காது, பிளெண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அவங்ககிட்ட வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ தான் வந்து அது வந்து கோ த்ரூ பண்ணேன், உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து நம்ம வந்து ஒரு எடிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட சிறப்பு அம்சம். அதுவுமே ரொம்பவும் நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒஸ்டானா இல்லை, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து நீங்கள் உங்கள் கூகுளில் போய் CLARA.ioன்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து CLARA.io இதை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெல்கம் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மாடல் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பற்றி நல்லது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் போய் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கணும். இங்கே போயிட்டு உங்களோட இங்கே போய் சைன் அப் பண்ணிக்கணும். இதில் போயிட்டு உங்களோட யூசர் நேம், அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. அது கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் கேட்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நியூ சீன் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படிங்கும்போது இங்கே போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைட்ஸ், அதாவது வீடியோ டியூட்டோரியல் இருக்குது, எப்படி வந்து மாடலிங் பண்ணலாம். எல்லாமே சின்ன சின்ன டியூட்டோரியல் தான். இதை நானே போடலான்னு நினச்சேன், பட் இங்கேயே இருக்கிறனால நீங்கள் வந்து இங்கே வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன். பேசிக் வந்து இதை பார்த்துக்கலாம். இதில் வந்து மாடலிங்கான டியூட்டோரியல் இருக்குது, எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறம் அனிமேஷன், மெட்டீரியல் அண்ட் அதர் டூலை பற்றி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டூல்ஸை வந்து நீங்கள் வீடியோ டியூட்டோரியல் வேணும்னா பார்த்துங்க. நான் ஓவர்வியூவாக சொல்லுவேன், அதில் ஓரளவுக்கு கவர் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வேணும் அப்படிங்கும்போது இதில் பார்த்துங்க. ஓகேவா? இப்போ நம்ம நியூவாக வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இங்கே போயிட்டு நியூ சீன் கொடுத்துங்க. நியூ சீன் கொடுத்துட்டு கிரியேட் எம்டி சீன். இங்கே சீனோட டைட்டில் ஓகே. டார்கெட் ரெண்டர் வந்து நீங்கள் வந்து எந்த ரெண்டருக்கு வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க, வெப்ஜிஎல்கா இல்லை வீரேயா இல்லை வந்து ஜெனரிக், போத் வெப்ஜிஎல் அண்ட் வீரேயா நீங்கள் என்ன முன்னாடியே செலக்ட் பண்ணிக்கோங்க. விசிபிள் இன் லைப்ரரி அண்ட் ப்ரொஃபைல், எனிபடி கேன் காப்பி. விசிபிள் இன் லைப்ரரி அண்ட் ப்ரொஃபைல், இது வந்து அக்சஸ் கண்ட்ரோல் வந்து யார் வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து காசு கட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் இருக்குது பர் மந்த்துக்கு. ஸோ அதை நம்ம வந்து இப்போதைக்கு நமக்கு நார்மலாக தேவைப்படும் போது நம்ம ஃப்ரீ அக்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சீன் வரும். இதை பார்த்தோன்னே மலைப்பாக இருந்துச்சுப்பா, வேறு லெவலில் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ஒரு புரியாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லே அவுட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மாறிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு மாயா யூஸராக இருக்கீங்க அப்படிங்கும்போது நமக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பண்ணலான்னா ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து மாயாவுக்கு மாற்றிக்கலாம். ஆக்சுவலி இது தான் இருக்கும், CLARA.ioன்னு நான் முதல்ல மாற்றிட்டேன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு வந்து மேக்ஸ் மாதிரி வேணும், பிளெண்டர் மாதிரி வேணும், உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சாஃப்ட்வேர் மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது நேவிகேஷன் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காண்டி. ஸோ நேவிகேஷன் ஸ்டைல் வந்து நான் மாயா வச்சுக்கிறேன். அதே மாதிரி வியூ போட்டு எல்லாமே
நமக்கு இதெல்லாம் நமக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் இருக்கட்டும். இன்டர்ஃபேஸை மட்டும் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மாற்றிக்கிட்டு இப்போ வந்து நான் என்னோடய மவுஸ் அண்ட் கீபோர்டு எல்லாம் எல்லாம் கரெக்டாக மாயால் மையோ யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம அதே மாதிரி யூஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு இது வந்து ஜென்ரல், இது மாடல் பண்ணுறதுக்கான இது, அதுக்கப்புறம் இது லேஅவுட் எல்லாமே வந்துடும். லேஅவுட்டில் அனிமேஷன், கீ ஃப்ரேம் எல்லாமே. ஸோ இது ரெண்டர் பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடுது வீரையில். ஸோ நம்ம இப்போதைக்கு வேண்டாம், நம்ம மாடல் பண்ண போகிறோம். மாடல் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஸோ ஒரு இந்த இதை வந்து பெருசாகிக்கிறோம். பெருசாகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கியூப் ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ கியூப் போட்டுட்டு இந்த கியூபை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட் மோடு, இது வந்து ஃபேஸ் மோடு, இது வந்து எட்ஜ் மோடு, இது வந்து வெட்டெக்ஸ் மோடு. இது என்னென்னா மல்டி சப் ஆப்ஜெக்ட். நான் இது எதுவும் யூஸ் பண்ணி பார்க்கல. நம்ம வந்து ஃபேஸ் மோடு செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோம்னா நமக்கு மேலே வந்துடுது. அதே மாதிரி இப்போ வந்து இன்சர்ட் கொடுத்தோம்னா உள்ளே வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்குது மூவு, ரொட்டேட்டு, ஸ்கேல் இங்கே இருக்குது. ஸோ சென்டரில் பிடிச்சி நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு மூவ் பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு பாயிண்டர் வேணும்னா பாயிண்டர் வச்சுக்கிறோம். நம்ம வந்து மாயாவில் கியூ அமுக்கும்ல, அப்போ அது மாதிரி இங்கே பாயிண்டர். ஸோ இங்கே இருக்குது. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து இந்த எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணி இது பிவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து வந்து மல்டியாக செலக்ட் பண்ணும்போது ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிவல் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பிவல் இல்லை. ஓகே, பிரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட் மோடு போய்க்கிறேன். ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு இது செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ளோன். இப்போ மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதையும் பிரிட்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டையும் எப்படி இருந்தாலும் கனெக்ட் பண்ணோம்ல, அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது, இங்கே மெர்ஜின்னு இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அந்த மெர்ஜ் கொடுத்து பார்ப்போம். மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போது வந்து மறுபடியும் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸையும் நம்ம வந்து பிரிட்ஜ் கொடுப்போம். ஸோ பிரிட்ஜ் கொடுத்தா வந்துடுது. ஸோ ஓகே, -1 கொடுத்தோன்னே நமக்கு நேரடியாக வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபேஸில் பிவல் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, சூப்பராக இருக்குது. இங்கே இதில் ஃபேஸில் வந்துடுது நமக்கு வந்து பிவல். ஓகே, ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திடீர்னு உங்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கும்போது, திடீர்னு ஒரு மாடல் தேவைப்படுது, எமர்ஜென்சியாக இருக்கும்போது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்புக்கு வந்து இதுவுமே நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே. ஆன்லைன் ஃபோட்டோஷாப் எடிட்டர் photopia.comனு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மாயா இது மாதிரி சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், CLARA.ioவை. ஸோ இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கூட நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் வேறு லெவல். ஸோ மெட்டீரியல் அசைன் பண்ணணும் அப்படிங்கும்போது ரைட் கிளிக் இங்கே இருந்துச்சுன்னா ரெண்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணும், ஸோ ஃபிசிக்கல் மெட்டீரியலாக ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே மெட்டீரியலில் வந்து வந்துடுது. ஸோ அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன வேணும், இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணாலும் டெக்ஸ்சரை கொடுத்துக்கலாம், இமேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி ஒப்பாசிட்டியோட ஃபேக்டர் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஒப்பாசிட்டியாக வேணுமா அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஒப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்பெக்குலர் எவ்வளோ இருக்கணும், க்ளாஸினஸ் எவ்வளோ இருக்கணும்,
ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி ஆகுதுன்னு. ஓகே, இதில் என்னென்னா நார்மலாக இதில் வந்து க்ரியேட்டில் வந்து கேமரா க்ரியேட் பண்ணிக்கலாம், லைட் வச்சுக்கலாம். ஸோ வீரையோட லைட்டே இருக்குது இதில். ஸோ அதான் ரொம்பவும் முக்கியமானது. நார்மலாக வந்து மாயாவில் நம்ம லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் வீரேனா. ஸோ இதை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் வீரே. எப்படின்னு தெரியல, அது வாட்டர் மார்க் வருதான்னு தெரியல, நான் என்ன இது பண்ணி பார்க்கல. ஸோ ரெண்டர் வந்து ரொம்ப நேரம் ஆகுது இதில். அதுதான் கொஞ்சம் இதாகுன்னு நினைக்கிறேன். நமக்கு ரெண்டர்லாம் தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. ரெண்டர் பண்ணி பாருங்கள் ரெண்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. நம்ம டைம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட என்விரான்மெண்ட் மேப்புமே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே. ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அனிமேஷன் பண்ணணும். ஸோ அனிமேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அனிமேஷன் ஆல்ரெடி உள்ள கீலாம் கிளியர் பண்ணிடணும். கீ எதுவும் இல்லை. இங்கே இதை கிளிக் பண்ணால் இது வந்து இது ஆகுது வியூ போர்ட்டில் இதில் டைம் லைனில். ஸோ நான் 0 ஃப்ரேமில் வச்சுட்டு நான் இங்கே கொண்டு வச்சுக்கிறேன். இங்கே கொண்டு வச்சுட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்கும், மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம வந்து ஒரு கீ பண்ணுறோம், அதை வந்து கிளிக் பண்ணாவே ரெட் கலரில் ஆயிடுது. ஸோ ஜியை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து ஒரு 100 ஃப்ரேமில் வச்சு நான் வந்து முன்னாடி கொண்டு வரேன். மறுபடியும் ஒரு ஜியில் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ளே ஆகுது. இப்போ வந்து இடையில வந்து ஒரு 50 கிட்டே வச்சு நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ரொட்டேஷன் இங்கே இருக்க ரொட்டேட் டூல் வச்சு சாரி இதில் அண்டு ஒர்க் ஆகுதா? அண்டு ஒர்க் ஆகுது. கண்ட்ரோல் Z கொடுத்தாவே அண்டு ஒர்க் ஆகுதுங்க. ஓகே, ட்ரான்ஸ்லேட்டு இது எல்லாமே வந்து கீ பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் கீ பண்ணிவிட்டு ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதெல்லாம் பண்ணி பார்க்கவே. இது மாதிரி ஃப்ரீ டூல்லாம் இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஐஓ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுன்னு கொண்டு வரனால நிறைய டூல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஐ வந்தாக்கில் நமக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கும் வேலை இருக்காது அப்படின்னு. ஏஐ வரும், ஆனால் இது மாதிரி தான் வரும், ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் வரும் நமக்கு எல்லாமே ஏஐ டூல். ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா, சூப்பராக இருக்காது பாருங்கள் அனிமேஷன் கூட. நம்ம இதை வந்து அப்படியே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இதில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து செலக்டர் FBX என்னாச்சு மிச்சா இல்லையா, செலக்ட் எக்ஸ்போர்ட் FBX. I think something happened. என்னாச்சு வரலையே. ஆனால் முதல்ல எனக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஸ்லோவாக இருக்கான்னு தெரில. BX வரல. நேம் ப்ராப்பர்ட்டிஸா? Okay. What is this chair? Okay. ஓ, இவ்வளோ லேட் ஆகிருக்குங்க. நமக்கு ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கனால இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு நமக்கு நேரம் ஆகிருக்கு. நான் நிறையா எடுத்தனால எல்லாமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாரி. இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம் ஒன்று அது வந்து ஆன்லைன்னால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கீழே அங்கே ஆகுது பாருங்க எக்ஸ்போர்ட்டிங். ஸோ ஜென்ரேட்டிங் பை பீனிங் சக்ஸஸ்ஃபுல் வந்தாக்கில் நம்ம வந்து டவுன்லோட் கேட்குது. நம்ம டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இதுவாகவே வந்துடுது.
ஜிப் ஃபைலாக வந்துடுது. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜிப் ஃபைல்லேருந்து. நமக்கு வந்தது வா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே அந்த டிரான்ஸ்பரண்டோட மெஷோட வந்திருக்கு. அனிமேஷன் ஆகுது அப்படியே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜிஎல்டிஎஃப் எடுத்துக்கலாம், நம்ம வந்து வெப்ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது மாதிரி டூல் வந்து 3Dயில் வேணும் அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நாள் வந்து கை கொடுக்கும். திடீர்னு வந்து எதுவுமே இல்லை, வடிவேல் சொல்கிறான், ஒரு வடிவேல் காமெடி வரும்ல, அவங்க அப்பா சொல்லுவான்ல, திடீர்னு திறந்து பாரு இது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு, அந்த பெட்டியை. அது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்தான டைமில் உங்களுக்கு சின்ன மாடல் பண்ணமோ தேவைப்படும் போது தேவைப்படும். ஓகே, இதுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து எந்த டிபெண்ட் இல்லை, பட் வந்து நெட்வொர்க் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ப்ராட்பேண்டில் யூஸ் பண்ணுறேன். பட் மொபைல் நெட்வொர்க்கில் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, ஸ்பீடு ஓகேவா அப்படின்னு. ஏன்னா அதை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க, பேஸ் லெவலில் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.